சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஏதோ டம்மி பெயின் ஏதோ இருந்திருக்கு. அதுக்கு உடனே அதில் போட்டிருந்திருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பெயின் போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த பொடியை ஆர்டர் பண்ணி வாங்கி வீட்டில் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. இவங்களே வந்து அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு பார்த்தா நினைவே இல்லை. 40லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹார்மோன்ஸ் வந்து நிற்க போகுது, பீரியட்ஸ் நிற்க போகுதுன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக போக ஆரம்பிச்சிட்டோம். சம்டைம்ஸ் சில மந்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த மந்த் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அதே இன்னொரு மந்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹார்மோன்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஏன் அம்மா திடீர்னு இவ்வளோ எதுக்கெடுத்தாலும் ஏன் அம்மா வந்து இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறமா நீன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. டெஃபினட்டாக அம்மாவுக்கு ஏதோ நம்ம அம்மா எப்பயுமே நல்லா தானே இருப்பாங்க, ஏன் சடனாக? ஏன்னா அந்த டயத்தில் தான் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய டயத்தில் அந்த மதருடைய கடமையும் கூட தன்னுடைய டிஃபிகல்ட்டிஸை வந்து பையன்கிட்டையும் ஓப்பனாக பேசணும். பொண்ணுகிட்ட மட்டும் இல்லாமல் பையன்கிட்டையும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இப்போ அதிகமாக பார்க்குறோம், பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விழா இருக்குது, நான் வெளியில் போகிறேன், என்னால் இப்போ தடுக்க முடியாத சுச்சுவேஷன், எனக்கு இப்போ மாதவிடாய் காலம் வந்துருச்சு, இதை நான் தடுக்கணுங்கிறதுக்காக நிறைய மாத்திரைகள் உட்கொள்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள், அபாயங்கள் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலாக இந்த நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்னால தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ ஆக்சுவலி இது ஏஷியன்ஸுக்கு தான் இந்த பிரச்சனை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தான் வருது. ஃபங்க்ஷன்னா கட்டாயமாக அந்த டயத்தில் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற நம்ம மைண்ட் செட்டு. ரெண்டாவது, இப்போ அடுத்தது எக்ஸாம் டயத்தில் வரக்கூடாது, டூர் போனால் வரக்கூடாது, அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ஜாய் பண்ண மேடம், இதெல்லாம் வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியாது, எனக்கு மாத்திரை சிலது ஜென்யூனாக இருக்கப்போ நமக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா செக்அப் பண்ணிவிடுவேன், யூட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவேன். பார்த்துட்டு எல்லாம் ஓகேயாக இருக்குன்னா ஒரு தடவையோ 2 தடவையோ எப்பயாவது ஒரு தடவை மாத்திரை எடுக்கிறனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வராது. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த மாத்திரை வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் முதலேருந்தே நான் எல்லாமே சொல்லிட்டு வரேன், என்னென்னா எல்லாமே நேச்சர் கண்ட்ரோல்ஸு, நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது. நிறைய வந்து இட்ஸ் ஆல் டூயிங் இட்ஸ் ஒர்க். அதை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்ம டேப்லெட்ஸ் போடுறப்ப அது வந்து வச்சுருக்கோம், இன்றைக்கி இந்த ஹார்மோன் 10 அப்படின்ற லெவலுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கமாண்ட் இருக்கும் அங்கே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாத்திரையை கொடுக்குறப்ப அந்த 10ன்றது கீழே இறங்க விட மாட்டோம், அந்த 100 லெவல்லையே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அந்த டேப்லெட் போடுறப்ப. அப்போ 4 நாளாக 5 நாளாக மெயின்டைன் ஆகிறப்ப நம்ம பாடி வந்து ரியலைஸ் பண்ணாது ஹார்மோன் கீழே போகலான்றது. ஒன்ஸ் அந்த மாத்திரை நிறுத்தினதும் டக்குன்னு கீழே போயிடும், அப்போ பீரியட்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு த டேப்லெட் ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையுமே மாத்திரை போடுறப்ப புரிஞ்சுக்கணும், யூ ஆர் டிஸ்டர்பிங் த ஆர்கெஸ்ட்ரா, டிஸ்டர்பிங் த இன்னர் ஹார்மோனி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடும். நிறைய பேர் வந்து எனக்கு பீரியட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ அம்மா கொடுத்தாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் மாத்திரை போட்டேன், அதுலேருந்து இந்த எனக்கு பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிடுச்சுன்ட்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பட் அந்தளவுக்கு பெருசாக ஒரு தடவை போட்டால் ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது. பட் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம் அந்த மாத்திரை போட்டால். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறவங்களுக்கு ஷியோராக ப்ராப்ளம்ஸ் வரும். இர்ரெகுலர் ஆகிடும் பீரியட்ஸு, 15 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வர்றது, 20 days வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓ மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட ஹார்மோன் கன்ஃபியூஷனாக இருக்கும், இதில் இதை வேற போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறப்ப டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். திரும்ப அது தானே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் நம்ம பாடி. ஸோ அவங்க வந்து கட்டாயமாக இதை போடுறத வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க போடவே கூடாது, தவிர்க்கணும் இதை. அதே மாதிரி ஒரு 40+ போயிட்டாங்கன்னா ஷுவராக இந்த மாத்திரைகளை போடுறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரெகுலராக இருக்காது மற்றவங்க மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி அது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் வந்து ரொம்ப தாறுமாறாக ஆயிரும் அதுக்கப்புறம். ஸோ அதனால தான் ஒரு முக்கியமானது இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப முக்கியம். நான் தான் இந்த ஃபங்க்ஷனில் போய் நிற்கணும், எனக்கு வந்து கட்டாயமாக வேணாம் பீரியட்ஸு, அந்த மாதிரி ரொம்ப ஜஸ்டிஃபைட்னா மட்டும்தான் எடுத்துக்கணும். அது அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும், டாக்டர் முடிவு பண்ணக்கூடாது.
ஓகேயா? ஸோ ப்ளஸ் அவங்கவங்களுக்கு அது என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்றது தெரியாது. பட் ஜென்ரலா நான் எல்லாருக்கும் சொல்றது, உங்க ப்ரிஸ்கிரிப்ஷன ஃப்ரெண்டுக்கு வந்து டொனேட் பண்ணாதீங்க. அத குடுத்து எனக்கு இந்த மாத்திரை கேட்டுச்சு, நீ அந்த மாத்திரையே போடுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதில டோசஸ் நெறைய சேஞ்ச் ஆகும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எடுத்தா போதும். எஸ்ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். லாங் ஆக்டிங், கண்ட்ரோல் ரிலீஸ்ன்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரே ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்தா போதும். சிலதெல்லாம் வந்து 5 மில்லிகிராம்னு இருக்கும், 10 இருக்கும், 15 இருக்கும். அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த ஏஜ் குரூப்புக்கு எந்த மெடிசின், என்ன டோஸ் குடுக்கணுன்றது டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கரெக்ட்டா பார்த்து, உங்க ப்ரிஸ்கிரிப்ஷன உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த சைக்கிள்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. திரும்ப அதையே ரிப்பீட்டடா வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையே வந்து வாங்காதீங்க. இதுதான் நான் ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்றது. ஓகே மேம். இப்போ அதே தான் மேம். ஆ ரொம்ப எனக்கு பெயினா இருக்கு. என்னால தாங்க முடியல அப்படின்றத நெனச்சு, அவங்க வந்து பெயின் கில்லரா மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க மேம் பெண்கள். அதுக்கு என்ன மேம்? அதனாலேயே அவங்களுக்கு ஏதாவது அது உபாதைகள் ஏற்படுமா? என்ன மாரியான உபாதைகள் உங்களுக்கு வரும் மேம்? ஸோ இது வந்து ஜஸ்டிஃபைடா தான் இருக்கணும். சம்டைம்ஸ் அப்படிதான் தோணும். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நான் ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன். நான் காலேஜுக்கு லீவ் போடுறேன். இல்ல வேலைக்கு லீவ் போடுறேன்னா, யாராவது நம்மள வேலைல வச்சுக்குவாங்களா? முதல்ல இந்த அம்மாவ அனுப்பிச்சு விடு. இது எப்ப பார்த்தாலும் லீவ் போட்டுட்டு இருக்குன்னு தான் விரட்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம பட் ஹேவ் அ செக்கப். நீங்களா கடையில ஒரு மாத்திரைய வாங்கி, இந்த கடையில கரெக்ட்டா மாத்திரை குடுப்பாரு. அத சாப்பிட்டா எனக்கு வலி குறைஞ்சுச்சுன்னா, அந்த கடையிலே போய் வாங்குறது. முதல்ல ஒண்ணு வந்து எல்லாருக்கும் நான் சொல்றது, மெடிக்கல் ஷாப்ல மெடிசின் வாங்கும்போது, அங்க மெடிக்கல் ஷாப்லயே ஃபார்மசிஸ்ட் கிடையாது. ஃபார்மசிஸ்ட்ன்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன மருந்து, அதுக்கு என்ன சைட் எஃபெக்ட், அதுக்கு என்ன எஃபெக்ட், அது என்ன டோஸ் குடுக்கணும். அது வந்து ஃபார்மசிஸ்ட்க்கு மட்டும் தான் தெரியும். பட் ஒரு ஷாப்ல வந்து ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. எத்தன பேர் 2 இருக்காங்க? பேரும். அவ்வளோ பேரும் கட்டாயமா வந்து ஃபார்மசிஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாது. ஒரு யூகத்துல தான் ஏதோ ஒரு மாத்திரைய குடுப்பாங்க. தேவையில்லாம நீங்களே சோதனையிலேயே ஆயிராதீங்கன்றத எல்லாருக்கும் நான் சொல்றது. அதனால ஒரு தடவ டாக்டர்ட்ட போயிட்டு நல்லா செக்கப் பண்ணிக்கங்க. பெயினுக்கு அதாவது மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிசின்ஸ் இருக்கு. அத உங்க டாக்டர் கிட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, எனக்கு மைக்ரேன் வந்துரும், எனக்கு வந்து சாப்பிட முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ரோலிங் அப்படியே உருண்டு போற அளவுக்கு பெயின் இருக்கும். அவங்கவங்களுடைய பெயினோட லெவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டெஃபினட்டா மெடிசின்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு பிளான் போட்டு குடுக்கலாம். அந்த மெடிசின்ஸ அவங்க பீரியட்ஸ் டயத்துல மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா பெயின் கில்லர்ஸ் நெறைய எடுத்தா அது கிட்னிய அஃபெக்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் கிட்னி. 2 டோஸ்லயே டக்குன்னு கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சுரும், யூரின் போகாது. இந்த மாரி பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு பாடி டாலரேட் பண்ணும். பட் நாங்க யூசுவலா அந்த பெயினுக்கு குடுக்குற மெடிசின்ஸ் வந்து ரொம்ப மைல்டு டோஸ் தான் குடுப்போம். அதிலயே நல்லா கேட்கும். பட் எப்பயுமே எந்த பெயின் கில்லரா இருந்தாலும் நான் வந்து நம்மகிட்ட உள்ள அடுத்த கெட்ட பழக்கம் என்னன்னா, அந்த பெயின் பீக்குக்கு போணும். மேல போய் அந்த பீக்குக்கு அப்பதான் நம்ம சரி மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு மாத்திரை போடுவோம். அப்ப டைம் ஆகுமா ஆகாதா கீழ இறங்குறதுக்கு? அத எப்பயுமே புரிஞ்சுக்கணும். அதான் இந்த பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லுவேன், மைக்ரேன் பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லிட்டே இருப்பேன். அந்த ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகும்போதே மாத்திரைய போடுங்க. அதிலயே சப்ரஸ் ஆயிரும். ஃபர்தரா ரொம்ப சிவியர் பெயின் வந்து ஹை லெவலுக்கு போகாது. ஸோ இதுவும் வந்து நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் எப்பயுமே வந்து சொல்றது. ஸோ அதனால ஒரு தடவ டாக்டர் பார்த்துட்டு உள்ள எதுவும் சிஸ்டெல்லாம் எதுவும் இல்ல, கட்டி எதுவும் இல்ல, நீர்க்கட்டி இல்ல, கர்ப்பப்பைலாம் நார்மலா இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாரி எதுவும் பிரச்சனை இல்ல. இந்த பீரியட்ஸ் பெயின் வந்து ஜஸ்ட் பியூர் அந்த பீரியட்ஸ் வர டயத்துல மட்டும் தான் வருது. வேற எதுவும் அதுக்கான ரீசன்ஸ் இல்லன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு, உங்க டாக்டர்கிட்டயே உங்களுக்குன்னு ஒரு டெய்லர்டு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கங்க. அந்த மெடிசன எவ்ரி மந்த் பீரியட்ஸ் அப்ப மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ தட் உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கோ, இல்ல அந்த டைம் எக்ஸாம் இருக்கும். அதுக்காக லீவ் போட்டு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக வி கேன் யூஸ் ஷூரா. ஜஸ்டிஃபைடா டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்னீங்க, பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியம். பெயின் கில்லரா எடுத்துக்கிறதுனால மாதவிடாய்க்கு, இல்ல தள்ளி போடுறதுக்கு ரொம்ப அவசியம். ஆனா சிலர் எதுவுமே இல்லாம, எனக்கு பிரிஸ்கிரிப்ஷனும் வேண்டாம், நானாவும் போய் வாங்கல. இத தாண்டி சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து ஹோம் ரெமெடியா ட்ரை பண்றாங்க. இத மாரி ஃபாலோ பண்ணா என்னோட பெயின நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அத நான் தள்ளி போடுறதுக்கான சான்ஸஸ ஏற்படுத்திக்க முடியும். இப்படின்னு சிலர் பண்றாங்க. இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ பார்த்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. இது எப்படி தடுக்கலாம்? இல்ல அவங்களுக்கு இது என்ன மாரியான அபாயம் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நீங்க கேட்ட அந்த கொஸ்டின்ல 2 போர்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஹோம் ரெமெடிஸ். அதாவது பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியம் நான் வந்து எப்பயுமே தடுக்க மாட்டேன். ஏன்னா அது காலமா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பழக்கம். இப்ப நான் எந்த ஏஜ்ல டாக்டர் ஆறேன்? 24 இயர்ஸ். 24 வயசு வரைக்கும் எனக்கும் எங்க அம்மா பாட்டி வைத்தியம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்றது நம்ம அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இப்போ வயித்த வலின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வெந்தயமும் மோரும் சாப்பிடு. ஹாட் வாட்டர் நல்லா வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்க. பேக் பெயினாக இருந்தால் பேக்கில் ஒத்தரம் கொடுப்பாங்க. இல்லைனா அடி வயித்துல வலி இருக்குன்னா விளக்கெண்ணெய் எடுத்து தடவி விடுவாங்க, நல்லெண்ணெய் எடுத்து தடவி விடுவாங்க, மோர் கொடுப்பாங்க. நான் கஞ்சி நல்லா அந்த கஞ்சியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா பெயின் குறையும். இதெல்லாம் வந்து காலமாக நம்ம வீடுகளில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா,
உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பில்லாத ஹோம் ரெமெடி சொல்கிறாங்க, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. அதில் பெயின் குறையுதா, ஹாப்பி, குட். அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கன்னு தான் சொல்கிறேன் நான் நல்ல விஷயங்களை. எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரையே எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. தெர் ஆர் so many simple things which you can learn from your family, from your mother, from your grandmother. Good, do it. பட் இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து வர்றப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு ஏதோ டம்மி பெயின் ஏதோ இருந்திருக்கு. அதுக்கு உடனே அதில் போட்டிருந்திருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் பொடியை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பெயின் போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த பொடியை ஆர்டர் பண்ணி வாங்கி வீட்டில் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. இவங்களே வந்து அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும்னு சொல்லிட்டு அதை 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு பார்த்தா நினைவே இல்லை, மொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது சாப்பிட்ட பிள்ளை என்னத்துக்கு மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு பார்த்தா பல்ஸ் பிபி எல்லாம் பயங்கரமாக டவுன் ஆகிடும். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வாமிட் பண்ண வச்சு பார்த்தா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அது அந்த பொடி இருந்திருக்கு. அதை போய் அப்புறம் டாக்டர் கூட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஷியராக பண்ணாதீங்க. இந்த மாதிரி யார் வேணாலும் லேண்ட் ஆகலாம். இது என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷியராக பண்ணாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்னென்னு. இப்போ வெந்தயம் நமக்கு தெரியும், நம்ம சாப்பாட்டில் போடுறோம், நம்ம சாம்பார் பொடியில் போடுறோம், எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வெந்தயத்தை சேர்க்குறோம். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமெடிஸ் மோஸ்ட்லி எதுவும் மிஸ்டேக் பண்ணாது, பிரச்சனை பண்ணாது. ஜீரக தண்ணி தாராளமாக குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஜீரகம் நம்ம எவ்ரிடே நம்ம ஃபுட்டில் போட்டுட்டு தானே இருக்கோம். மிளகு குடிங்க, ஜிஞ்சர் வாட்டர் குடிங்க, ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம உணவு பொருள் தான். அதுலேயே நமக்கு அதையே ஒரு மெடிசனாக நம்ம பாட்டியோ அம்மாவோ தரும்போது அவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அப்படி சாப்பிடும்போது பிரச்சனை வராது. ஸோ ஹோம் ரெமெடிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டெஃபினெட்லி வி கேன் டூ இட். பட் இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு மெடிசன் என்னன்னு தெரியாமல் எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஷியராக நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். டோன்ட் டூ இட். ஏன்னா சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பே யுவர் லைஃப் ஃபார் தட் மெடிசன். ஓகே மேம், ஃபைனலாக ஒரு சின்ன கொஸ்டின். இந்த எல்லா பெண்கள் சம்மந்தப்பட்ட கருத்தரித்தலாக இருக்கட்டும், இல்லை மாதவிடையாக இருக்கட்டும், இது அனைத்தையும் ஆண்களோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் மேம்? அவங்கள்ட்ட அந்த ஒளிவு மறைவின்மை எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே ஃபிசியாலஜின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிஸ்டர் பிரதர் 2 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க 2 பேர் சிப்ளிங்ஸு. ஸோ இப்போ தங்கச்சிக்கு ஒரு வலி இருக்குது அப்படின்னா அண்ணா ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை அண்ணாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சிஸ்டரால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ எவ்ரிபடி ஷுட் நோ. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஒரு பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி, என்ன நடக்குது, அவங்க உடம்புல எந்த மாதிரி மாறுதல் வருது, ஏன் வந்து அந்த டயத்தில் வந்து அம்மா ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஏன் அம்மாவால் அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு தர முடியல. எப்பொழுதும் பிரிஞ்சி ரைஸ் வைப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று நல்ல டேஸ்ட்டாக வைப்பாங்க லஞ்சுக்கு. அன்றைக்கி பார்த்தா அம்மா தயிர் சோறு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு புரியணும், சரி அம்மாவுக்கு பீரியட்ஸு, வயிற்று வலிக்குது, அம்மாவால் காலைல எழுந்துச்சு எல்லாம் செய்ய முடியல, அதனால தான் இன்றைக்கி தயிர் சோறு வச்சுருக்காங்க. அப்போ கோவப்படாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது கட்டாயமாக இம்பார்ட்டண்ட்டு. வீட்டில் அவங்க ஃபாதராக இருக்கட்டும், இந்த குழந்தைங்க முக்கியமாக வந்து மதருடைய பிரச்சனையை வந்து கட்டாயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதேமாரி தன்னுடைய சகோதரிகளுடைய பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பையன் நாளைக்கு தன்னோட ஒய்ஃபோட பிரச்சனையோ தன்னுடைய மகளுடைய பிரச்சனையோ கட்டாயமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ அதனால் பாய்ஸும் ஷுட் லேர்ன் என்ன நடக்குது, அவங்க ஏன் திடீர்னு ஏன் அம்மா வந்து இவ்வளோ வீக்காக இருக்காங்க, ஏன் அம்மாவால் முன்னாடிமா இப்போ அம்மா எனக்கு வெளில போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே என்னால் முடியலடா, டயர்டாக இருக்குது, தான் பீரியட்ஸாக இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும் அவங்களுக்கு, அது சொல்ல முடியாது. அதோட எப்படியோ அன்றைக்கி ஏதோ இன்றைக்கி தாண்டா செஞ்சுருக்கேன், இட்லி தாண்டா செஞ்சுருக்கேன் சாப்பிட்றான்னு பார்த்தா சில வீடுகளில் அந்த குழந்தைங்க புரிஞ்சிக்காமல் பயங்கரமாக சண்டை போடுறது, நீ செஞ்சது ஒன்றும் வேணாம் போ, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எதையாவது. அப்போ மனசு கஷ்டப்படும், ஆனால் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குது, எனக்கு இவ்வளோ வலி இருக்குது, என்னால் இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியலன்னு அந்த மதர் சொல்ல மாட்டாங்க. ஃபீல் பண்ணுவாங்க, சரி அவனாக புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னும் இந்த பீரியட்ஸ் டைம் அது கூட பரவாயில்ல, இன்னும் அந்த மெனோபாஸில் போகிறப்ப தான் நிறைய லேடிஸ் வந்து பயங்கரமாக ஆரம்பிக்கும் போதே அழுதுகிட்டே தான் ஆரம்பிப்பாங்க. இந்த 40லேருந்து ஆரம்பிச்சிடும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நிற்க போகுது, பீரியட்ஸ் நிற்க போகுதுன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக போக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் சில மந்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த மந்த் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அதே இன்னொரு மந்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹார்மோன்ஸ் ஒன்றுமே இருக்காது, ட்ரை ஆகிடும் ஈஸ்ட்ரோஜன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகும், கோவம் வரும், செம்ம மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி, யாரோ அவங்க எனர்ஜி ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துகிட்ட மாதிரி அப்படியே அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுகையாக எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள், தூக்கம் வராது, சடனாக ஸ்வெட்டிங் அப்படியே ஊற்றும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு.
அவங்களால எல்லார்கிட்டயும் இதை வந்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் முடியாது. சில பேருக்கு ஈவன் ஹார்ட் படபடப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரும். இதில் ரொம்ப அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது இந்த மூட் ஸ்விங்ஸ் தான். ஸோ அதனால இதையும் வந்து அந்த குழந்தைங்க தான் மெயினாக நிறைய நேரங்களில் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அம்மா திடீர்னு இவ்வளோ எதுக்கெடுத்தாலும் ஏன் அம்மா வந்து இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறமா நீன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. டெஃபினட்டாக அம்மாவுக்கு ஏதோ நம்ம அம்மா எப்பயுமே நல்லா தானே இருப்பாங்க. ஏன் சடனாக ஏன்னா அந்த டயத்தில் தான் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய டயத்தில் அந்த மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனா சில சமயம் தொடர்ந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதை வந்து பசங்க நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாய்ஸ் அம்மாவுக்கு ஓகே ஷீ இஸ் அண்டர்கோயிங் அ ட்ரான்சிஷன் பீரியட். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மம்மி கத்துனா கூட நம்ம கத்தக்கூடாது. திரும்ப ஒரு 2 நிமிஷத்துலேயே அவங்களுக்கே புரிஞ்சிடும். சரி ஓகே நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணால் அவங்களே குவைட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ முடியலப்பா எனக்கு நான் அப்புறம் உனக்கு செஞ்சு தரேன்ப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களை கட்டாயமாக வந்து பசங்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாய்ஸாக இருக்கும் போதே இது நீங்கள் உங்களுடைய மதருடைய கஷ்டத்தை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி எ குட் ஹஸ்பண்ட், குட் ஃபாதர், மேபி குட் கிராண்ட் ஃபாதர் எல்லாமே ஓகேயா. ஸோ அதே மாதிரி தான் அந்த பீரியட்ஸ் டயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பீரியட்ஸ் நிற்கிற டயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் ஒவ்வொன்றா தெரிகிறப்ப தான் அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் தன்னோட ஒய்ஃப் அந்த 10 months வந்து ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்குது, அதை வந்து 2 பேரும் சேர்த்து ஃபேஸ் பண்ணணும். நம்ம குழந்தைய வந்து இவங்க மட்டும் தான் வயிற்றில் சுமக்க முடியும். பட் 2 பேருக்குமான ஒரு அந்த மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதெல்லாம் வந்து கட்டாயமாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஷியூராக செய்யலாம். செய்கிறப்ப அந்த ப்ரெக்னென்சி அப்படியே ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும் அந்த லேடிக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ சண்டை போடுறாங்க ஒய்ஃப் கூட, பயங்கர சண்டை. நீ ஏன் அங்கே போன, நீ இங்கே வா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வா. அவங்களுக்கு சில சமயம் டயர்டாக இருக்கும், சரின்ட்டு போயிட்டு அவங்க மதர் வீட்டுக்கு போயிருப்பாங்க லோக்கலில் இருக்கவங்க. அது எப்படி நீ போன, இங்கே தான் நீ வந்திருக்கணும். இந்த மாதிரிலாம் சின்ன 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 விஷயத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகள், சண்டைகள். அது வந்து அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த அவங்களுடைய டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். அந்த லேடிஸ் வந்து அழுதுகிட்டே கிளினிக் வரப்போ நமக்கே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சமாதானப்படுத்தி அப்புறம் ஹஸ்பண்டை தனியாக கூப்பிட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறது உண்டு. ஸோ அதனால் இந்த மதர்கிட்டக்க எந்த அளவுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் வந்து மதருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறானோ, தன்னுடைய சிஸ்டருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறானோ, அவன் வந்து தன்னுடைய ஒய்ஃபோடைய கஷ்டங்களையும் ஷியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ இந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மதருடைய கடமையும் கூட தன்னுடைய டிஃபிகல்ட்டிஸை வந்து பையன்கிட்டையும் ஓப்பனாக பேசணும். பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லாமல் பையன்கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குப்பா, அதனால தான் என்னால் இந்த மாதிரி செய்ய முடியல, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஐ எம் அண்டர்கோயிங் சச் டிஃபிகல்ட்டி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் பையனையும். பண்ணுறப்ப இட் வில் பி வெரி குட். ஆக்சுவலாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பசங்க வந்து தன்னுடைய மதருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த நேரத்தில் அந்த மதருக்கு தேவை வந்து தன் உடம்புல இருக்க கஷ்டங்களை விட அந்த மாரல் சப்போர்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், சூதிங்காக இருக்கும். என் பையன் புரிஞ்சுக்கிட்டு செய்வான் எதுனாலும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நிறைய மதர்ஸ் வந்து ஹஸ்பண்டை விட பையன் மேலே தான் ரொம்ப ஒரு பாசம் வச்சுருப்பாங்க. ஸோ பையனுக்கு செய்ய முடியல, குழந்தைங்கள கூப்பிட்டு போக முடியல, அதுங்களுக்கு வந்து என்னால் வேகமாக இந்த மாதிரியான கில்ட்டி ஃபீலிங்கும் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் இது பல அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பாய்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இட்ஸ் பிக் டாபிக். ஆனால் ரொம்ப ஒரு தேவையான ஒரு டாபிக் இது ஆக்சுவலாக. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.